ஹாய், ராயசலா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபு 1 அதிகாரம் 1 ப்ளஸ் 6லேருந்து 12. ஊத் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கிறமாயிருந்தான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தான் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கிறமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவரும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியினாலும் ஆசீர்வதித்து அவனுடைய சப்பத் தேசத்தில் பெருகிற்றது. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாமே தொழில். ஆனால் அப்பொழுது அவன் உமது முகத்தின் எதிராக உம்மை தூசிப்பானை பார் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் அவன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆமாங்க, ஊத் தேசத்தில் யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் எப்படியாப்பட்ட மனுஷனா? உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விளைக்கிற மனுஷனா இருந்தானா. அவன் கர்த்தருக்கு உண்மையான மனுஷன் கர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, கர்த்தர் கர்த்தர் அந்த சன்னதியில் நிற்கும் போது நடுவில் வந்து சாத்தான் நிற்கிறான். அப்போ கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வந்தான்னு கேட்கும்போது அவன் சொன்னான், அந்த பூமியே உலாவிட்டிருந்து வந்தேன்னு சொல்லும்போது உடனே கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்குறான், உத்தமனா இருக்கிற என் யோபு மேலே உன் கவனம் வந்ததோ? அவனை கெடுக்க வந்தியான்னு கர்த்தர் கேட்கும்போது, ஆமாம், அவனுக்கு பயந்து, அவன் உத்தமனா இருக்கிறான், உனக்கு பயந்து நடக்கிறான், அவனை என் கையில் நீ ஒப்பு கொடு, நான் அவனை உபத்திரப்படுத்துகிறேன், அவனை துன்பப்படுத்தும் போது அவனுக்கு தூசிப்பான் பாரு. கர்த்தரை கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, சரி ஓகே, அவனை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் அவன் மேலே கையப்படாது, சீவனடு உங்கள் அதிகாரம் இல்லை சொல்லி சாத்தானுக்கு கர்த்தர் அதிகாரம் யோபு ஒப்பு கொடுக்குறாரு. உடனே சாத்தான் சந்தி விட்டு போகிறார். அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்கிறார், யோபை பற்றி சொல்லி கொடுக்குறாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விளைக்கிற மனுஷன் பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லை சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஆமாங்க, யோபை அதுக்கப்புறம் சாத்தான் வந்து யோபை பயங்கரமாக உபத்திரப்படுறான். அந்த உபத்திரத்தில் ஒரு இடத்துல அவன் வீடெல்லாம் இடிஞ்சு அவன் பிள்ளைகள், அவங்க குமாரத்திகளை இறந்து போயிட்டாங்க. உடனே அவங்க வந்து ஒரு வேலைக்காரர் ஓடி வந்து சொல்கிறான், இது போல் அவன் குமாரத்திகளை இறந்து போயிட்டாங்க வீடு வச்சு. உடனே யோபு தன்னோட வஸ்திரத்தை கிழிச்சு அழுகுறான். அவன் அழுது என்ன சொல்கிறான், கர்த்தரே கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. பாருங்க, ஒரு பிள்ளைகள் இறந்து போனோம், தகப்பன் தாயில் எப்படி அழுவாங்க, ஐயோ என் பிள்ளை போச்சே, இப்படியாப்பட்ட கடலில் வளருமே, என் பிள்ளை போச்சு, அப்படியே போச்சு, கடலில் தூசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் யோபு பாருங்க, அப்போ நாவோட தூசிக்கல, கர்த்தரை எடுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக சொல்லி சாத்தானோட ஆஸ்தி, ஆடு மாடு எல்லாத்தையும் அழிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவன் சரீரத்தில் கை வச்சான். சரீரம் முழுவதும் கொப்பளம் வந்து அந்த கொப்பளம் வெடிஞ்சாலும் தண்ணியும் பிளட்டும் சீவம் வரும்போது அதில் வலி உபத்திரம் பயங்கரமாக இருக்கும். அப்போ கூட அவன் நாவோட தூசிக்கல, அந்த சொரு கொடுத்து அப்படியே சொல்லியும் போது அதில் வந்து சதியோட பிளட்டு வரங்க. உடனே அவங்க மனைவி இதெல்லாம் பார்த்து, இன்னமும் கர்த்தரை நேசிச்சுன்னுக்கிற, கர்த்தரை நேசித்து ஜீவனை விரிவுன்னு சொல்கிறான். உடனே யோபு சொல்கிற, பைத்திய காட்சி போல பேசுறது, கர்த்தர் தன்மை பெறணும் தீமையை பெறணும்னு சொல்லி யோபு சொல்லும்போது கரெக்டு, ஓகேங்க. ஆனால் யோபு சொன்னது கரெக்டு தான். கர்த்தர் நன்மை பெற்ற தீமை செய்கிற தேவன் இல்லை, கர்த்தர் நன்மை தான் செய்வார். அதுக்கப்புறம் யோபுக்கு பயங்கரமாக நன்மை செஞ்சார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தில் சத்துரு நம்மளை ஒத்து கொடுக்குறாரா? அது மூலம் நம்மளுக்கு உபத்திரம் பாடுகள் எல்லாம் வருதா? ஏதோ ஒரு காலத்தில் கர்த்தர் சாத்தானை ஒப்பு கொடுக்குறாருன்னா கர்த்தர் நம்மளை வச்சு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அவர் புடமிடுவார், நம்மளை உருவாக்குவார். அவர் நம்மளை வந்து பலப்படுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி அதை நிலைநிறுத்தி வைப்பார். சில காரியம் நம்ம கர்த்தர் சாத்தானை ஒப்பு கொடுக்கும்போது அதனால உபத்திரம், அதனால வர பாடுகள் நம்ம ஒரு நாள் சோர்ந்து போகாமல், என்ன இவ்வளோ பாடுகள் உபத்திரம் வருது சொல்லி நம்ம கர்த்தரை நிந்திக்காமல் எப்போவுமே நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை விசுவாசம். அந்த யோபு பாருங்க, எவ்வளோ பிரச்சனை வந்து நாவோட தூசியில் அப்படியா பிரச்சனை நம்மளுக்கு வரும்போது நம்ம யோபை போல கர்த்தரை ஒரு நாள் தூசிக்காது, கர்த்தரை நம்பிக்கை, அந்த கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்து நம்ம கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ நோக்கம் வச்சிருப்பாரு. அதனால நம்மளை புடமிடுவார், அதனால நம்மளை சீர்படுத்துவார். நம்மளை சீர்படுத்தி நம்மளை இணைத்தும் போது நம்ம இப்போ படுற பாடு உபத்திரம்லாம் அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை மகிமையாக வைக்கும்போது நம்மளுக்கு தெரியும், கர்த்தர் நம்ம இதுதான் நம்ம உபத்திர பாடு கொடுத்தாரா. ஏன்னா கர்த்தர் நம்மளை இந்த பாடு உபத்துலேருந்து நம்ம உருவாக்கும் போது, நம்ம வந்து உருவாக்கி நிற்கும் போது நம்மளோட ஆசீர்வாதம் பார்த்தோமா நிறுத்துவார். நம்மளும் ஒரு ஆசீர்வாதம் பாத்திரம் இல்லை, நம்ம மூலியமாக அநேக பேர் அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு.
நம்ம அது தெரியாம பாடுகள், உபத்திரவங்கள கண்டு, இதுமாரி கஷ்டத்த கண்டு நம்ம கர்த்தர நம்ம தூசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னாக்கா, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. அது ஏன்னா கர்த்தர் யோபு வாழ்க்கையில பாருங்க, எவ்வளோ கஷ்டங்கள், துன்பம் வந்து கூட சரி, அவன் சரீரத்துல ஆனா யோபு ஒண்ணு மட்டும் பண்ணான். அவன் அந்த பாடுகள், உபத்தில தன் நண்பனுக்காக ஜெபிச்சான். சிறைக்கு மாறிச்சு. நீங்களும் உங்க உபத்திர பாடுகள் வரும்போது, நீங்க மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்க சிறைப்ப மாத்துவாரு. எப்படியாப்பட்ட அந்தகார வல்லமை கர்த்தர் அறுக்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. நீங்க நீங்க எந்த மாரி சூழ்நிலையில கர்த்தர ஒரு நாளும் தூசிக்காதீங்க. கர்த்தர எப்பொழுதும் நீங்க சோத்திரத்தோடு, ஜெபத்தோடு ஏறெடுங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. நம்மளுக்கு அது தெரியாம, நம்மளுக்கு புரியாம, அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளுக்கு வைக்கிற திட்டத்த நம்மள கொண்டு பயங்கரமான காரியங்கள் கர்த்தர் செய்வார். பயங்கரமான மிராக்கிள் உள்ள தேவன். நம்ம நினைக்கிறத காட்டிலும் அவர் நினைப்பு பயங்கரமா இருக்கும். அதான் சொல்றார், "உன் நினைவு என் நினைவு அல்ல." அவரு வேற மாரி நம்ம ஒண்ணு நினைப்போம். ஆனா அவரு வேற மாரி நினைப்பாரு. நீங்க எப்படியாப்பட்ட உபத்திர பாடுகள் கஷ்டத்திலும் சரி, கர்த்தர நாவலோட தூசிக்காதீங்க. யோபுவ போல உத்தமனா சேருங்க. மத்தவங்களா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்துக்கு தேவன் நன்றி சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் ஜெபம் பிதாவே. ஆமென்.